பிரைஸ் தி லார்ட். அருமையான இந்த நல்ல காலை நேரத்துக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். கர்த்தராகிய தேவன் உயர்ந்தவராய் இருந்தும் தாழ்மை உள்ளவர்களை நோக்கி பார்க்கிற தேவனாய் இருக்கிறார். அப்படி இந்த காலை வேளையிலும் ஆண்டவருடைய சமூகத்தை நாடி வந்திருக்கிறதான அருமையான தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நோக்கி பார்க்கிற கர்த்தராக இருக்கிறார். இந்த வேளையில நாம் தியானிக்கும்படியாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 9வது வசனம். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. கர்த்தராகிய இயேசு இந்த உலகத்துல ஊழியம் செய்த நாட்கள்ல திரள் கூட்டமான ஜனங்களோடு அவர் செல்வார். ஏனென்றால் அவர் எப்போதும் அற்புதம் செய்கிறவராக இருந்தார். ஜனங்கள் அவரிடத்திலிருந்து அற்புதங்களை பெற்றார்கள். பிசாசுகள் துரத்தப்பட்டன, வியாதியஸ்தர் சொஸ்தமானார்கள், பெரிய பெரிய அற்புதங்கள் நடந்தது என்று பார்க்கிறோம். அவ்விதமாக இயேசு போகும்போது ஒரு நாளிலே அங்கே சகேயு என்கிறதான ஒரு குள்ளமான மனிதன் இருந்தான். அவனுக்குள்ளே ஒரு விருப்பம், இயேசு எப்படிப்பட்டவரோ என்கிறதை எனக்கு பார்க்க வேண்டும். வேற ஒன்றுமில்லை, இயேசு எப்படிப்பட்டவரோ என்கிறத பார்க்க வேண்டும். அதற்காக அவன் என்ன செய்தான், அங்கு நின்ற ஒரு காட்டு அத்தி மரத்தில் ஏறி அதன் உச்சத்தில் இலை தலைகளுக்குள்ளாக மறைந்து காணப்பட்டான். அவனுக்கு இயேசுவை பார்க்க வேண்டும், அவ்வளவுதான். ஆனால் அந்த பெருங்கூட்டம், இயேசுவை சூழ்ந்து கொண்ட பெருங்கூட்டத்தோடு இயேசு முன்னேறி நடந்து வந்தபோது அந்த மரத்தின் அருகிலே வந்த உடனே இயேசு சொன்னார், சகைவே, சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன்னுடைய வீட்டிலே போஜனம் பண்ண வேண்டும் என்றார். அதை கேட்ட மாத்திரத்திலே அவன் பயந்து நடுங்கி விட்டான். இயேசுவுக்கு எப்படி என்னுடைய பெயர் தெரியும், நான் இங்கே மறைந்திருக்கிறேன், இது இவருக்கு எப்படி தெரியும் என்று அவனுக்குள்ளே பலவிதமான சந்தேக கேள்விகள் எழும்பின. ஆனாலும் இயேசுவின் வார்த்தையின்படி, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்று சொன்னபடினாலே அவன் சீக்கிரமாய் இறங்கி இயேசுவை அழைத்து கொண்டு போய் தன்னுடைய வீட்டுக்கு போனான். அப்போது சிலர் இயேசுவை குறித்து முறுமுறுத்தார்கள். இவர் என்ன பாவியான மனுஷனுடைய வீட்டிலே போகிறார், அவன் பெரிய ஆயக்காரன், பெரிய ஐஸ்வர்யவான், ஜனங்களிடத்திலிருந்து அநியாயமாய் பணத்தை பிடுங்குகிறவன் என்று பார்க்க, இவர் என்ன பாவியான மனுஷனுடைய வீட்டிலே போகிறார் என்கிறதான ஒரு முறுமுறுப்பு ஜனங்களுக்குள்ளே உண்டாயிற்று. அந்த வேளையில சகையு அங்கே நின்று சொன்னான், இயேசுவை பார்த்து, ஆண்டவரே, என் ஆஸ்தியில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன், நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் நாலத்தனையாய் திரும்ப செலுத்துகிறேன் என்று அங்கே அறிக்கையிட்டான் என்று பார்க்க. இப்போதான் இயேசு சொன்னார், இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாக இருக்கிறான். நாம் ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை செய்யும் போது நம்முடைய வீட்டிற்கு ரட்சிப்பு வருகிறது. நம்முடைய வீட்டிலே இயேசு கிறிஸ்து வரும்போது, நம்முடைய வீட்டிலே இயேசு வாசம் பண்ணும்போது நிச்சயமாக நம்முடைய வீட்டிற்கு ரட்சிப்பு வருகிறது. அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் கூட நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய குடும்பங்களுக்கு, நம்முடைய வீட்டிற்கு நிச்சயமாக ரட்சிப்பு வேண்டும். ஆகவே கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை இந்த சகையு அறிக்கையிட்டு வெளியேற்றினது போல நாமும் கூட தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத ஐஸ்வர்யங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத மேன்மையான காரியங்கள் என்று நாம் என்னென்ன காரியங்கள் நம்முடைய வீட்டிற்குள்ளே இருக்குமையானால் அவைகளை அப்படியே அகற்றி விட வேண்டும். ஆண்டவருக்கு பிரியமாய் காணப்படுவோம், நம்முடைய வீடு ஆசீர்வதிக்கப்படும். ஜெபிப்போம். கிருபையுள்ள நல்ல கர்த்தாவே, நாங்கள் துதிக்கிறோம். நீர் எங்கள் வீட்டை கட்டி எழுப்புகிறவர், நீர் எங்கள் வீட்டை ஆசீர்வதிக்கிறவர், நீர் எங்கள் வீட்டிலே வாசம் பண்ணுகிற ஆண்டவராக இருக்கிறீர். அன்றைக்கு சகையின் வீட்டிலே வாசம் பண்ணின ஆண்டவர், இந்த நாளில் அருமையான உம்முடைய பிள்ளைகளுடைய வீடுகளில் கர்த்தர் வாசம் பண்ணும்படியா ஜெபிக்கிறோம். தேவ மகிமை உம்முடைய பிள்ளைகளோடு இருக்கட்டும். ஒவ்வொரு குடும்பம், ஒவ்வொரு வீடும் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெறட்டும். ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you.